ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியேறக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சர்வே த்ரில்லர் படமாக வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் வந்துட்டு ஷாஷா. ஸோ ரீசெண்டாக இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹில் கிளைம்பிங் பண்ணும்போது இறந்து போயிருப்பாரு. இந்த சாமோட வந்து ஒரு சில மாசங்களுக்கு அப்புறம் ட்ரக்கிங்காக பூங்கா மாதிரி இருக்கிற ஒரு காட்டுக்கு பாத்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு போகிறாங்க. சோ அங்கதான் பாத்தீங்கன்னா பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை மீட் பண்ணி அந்த காட்டுக்கு எப்படி எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரியான வழியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம படத்தோட ஹீரோயின் யார்கிட்ட போயிட்டு வசமா மாட்டிக்கிறாங்க, கடைசியா அந்த காட்டுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வைஸ் அந்த காட்டை காமிச்சது எல்லாமே வந்து அருமையா இருந்துச்சு. ரெண்டே கேரக்டர் மட்டும் தான் படத்துல இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா தரமா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல சர்வே படமாக தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடி ஸ்போர்ட் ட்ராமா வெளியே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸுக்கு சீசன் 1 பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதோட கண்டினியூட்டியா இந்த கதைக்கெல்லாம் வந்து தொடருது. கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் அப்படின்றது இவங்க கைக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலுமே இவங்க டீம் வந்து ஒரு போட்டியில தோத்த காரணத்தினால ஒரு சில ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது இவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இவங்களோட பிரதர் பாத்தீங்கன்னா திரும்ப இவங்க கூட வந்துட்டு ஜாயின் பண்ணாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு புது கோச்சை தேடிக்கிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்க, கடைசியா இவங்களோட டீம் வின்னாச்சா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா அந்த சீரீஸ்ல ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் ஸ்கிரீன் பிளே வைஸ் இழு அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸோட பேர் பாத்தீங்கன்னா ரன்னிங் பாயிண்ட். சீரீஸோட சீசன் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் அவைலபிள் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளத்துல ஒரு சூப்பரான பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா வெளியே வந்திருக்கு. மெயினா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கு. தென் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா கேரளாவுடைய சிஎம்மோட பையனா இருக்காரு. ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன், மேரேஜ் ஆயிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இவர் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கரப்டடான பொலிட்டிஷியனா இருந்தாலுமே ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படின்றது பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கரப்டடான விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது வைக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா இறந்து போயிடாரு. இதுக்கப்புறம் அந்த சிஎம் பதவிக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா மலையாள இண்டஸ்ட்ரியில பொலிட்டிக்கல் சம்பந்தமாவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லர் ஜெனரல் படம்லாம் வெளியே வருது. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா பங்கமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா பிரதிச்சாயா. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.